உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு அல்லூர் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒரு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ் தரப்பிற்கு எடப்பாடி தரப்பிலிருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒரு தினப்பத்திரிகை தான் அதை வெளியிட்டு இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கும் அது மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிச்சு. அதிமுகவில் இருக்கிற எடப்பாடியில் இருக்கிற எஸ்பி வேலுமணி, ஓபிஎஸ்ஸில் இருக்கிற வைத்திலிங்கம் இருவரும் ரகசியமாக சந்தித்ததாகவும் இது பற்றி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் எனக்கு தகவல்கள் கிடைத்தது. அது நம்ம தகுந்த வட்டாரங்களில் வந்த தகவல். பத்திரிகையில் ஒரு இல்லாமல் ஒரு அளவு கூட விஷயம் இல்லாமல் எழுத மாட்டாங்க. இருக்குது. அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது வேண்டுமானால் சரியாக தெரியாமல் இருக்கலாம். தகவல் சந்தித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தனித்து போட்டி என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பொழுது அது தொடர்ந்து தோல்வியில் முடிகிற பொழுது இந்த கட்சி இயக்கம் என்ன ஆகும் என்கிற கவலை இந்த இயக்கத்தில் இருக்கிற பலருக்கு வருகிறது. அந்த அதிமுகவில் இருக்கிற கட்சியில் இருக்கிற பல பேர்த்துக்கு அந்த கவலை வருது. அதை எப்படி மீட்டெடுப்பது என்பதற்காக அவர்கள் பேசியிருப்பார்கள். அதனால் எதையும் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் தான் அவங்க முடிவு எடுக்க முடியும். ஓபிஎஸ்ஸை முன்னிலைப்படுத்துகிறார்கள். அப்படி ஒரு பிரிவு எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டு அல்லது அவரை ஓரங்கட்டிவிட்டு ஓபிஎஸ்ஸை முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதன் பின்னாலே பாஜக இருக்கிறது என்பது தான் அர்த்தம். ஆனால் தேர்தலிலே பாஜக தோல்வி அடைந்து விட்டால், பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டால் இந்த முயற்சிகள் எல்லாம் தொடரும். ஆனால் தலைமை என்பது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் ஒன்று சேர்கிற பொழுது ஓபிஎஸ்ஸை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்களா என்கிற ஒரு கேள்விக்குரிய திரு தினகரன் இருக்கிறார், சசிகலா இருக்கிறாங்க. அதனால் ஒருங்கிணைந்த அதிமுக என்று வருகிற பொழுது பாஜகவினுடைய குறுக்கீடு இல்லாமல் ஒரு இணைப்பு நடக்குமானால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவியாக சசிகலா அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஓபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓபிஎஸ்ஐ ஏற்றுக்கொண்டால் தினகரனுடைய நிலை என்ன என்கிற கேள்வி வரும். இவர் தற்போது 2 பேரும் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக என்று வருகிற பொழுது இது போன்ற சிக்கல் எல்லாம் இருக்கிறது. அதனால் எதையும் தெளிவாக ஒரு அரசியலில் எல்லா ஆங்கிள்லையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாரும் கூடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது தேர்தல் முடிவுக்கு பின்னால் தான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். சசிகலாவை எல்லாரும் ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. யார் ஏற்றுப்பான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஓபிஎஸ்ஸுக்காக ஒரு கூட்டம் இருக்குது, டிடிவி தினகரனுக்காக ஒரு கூட்டம் இருக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கூட்டம் இருக்குது. சசிகலா தன்னுடைய கூட்டத்தை இன்ன வரைக்கும் நிரூபிக்கிறார். இல்லை, அது நீங்கள் சொல்கிற ஒரு அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா இவர்கள் கூட்டத்தை சேர்த்தாங்க. ஓபிஎஸ்னா அவர் ஒரு குரூப்பை சேர்த்தாரு, எடப்பாடி ஒரு குரூப்பை சேர்த்தாரு, தினகரன் ஒரு குரூப்பை சேர்த்தாரு. அந்த சின்னம்மா அவர்கள் அந்த மாதிரி குரூப் சேர்க்கலை. அவர்கள் நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும், நாம் அந்த இயக்கத்தை எல்லோரும் ஒன்றுபடுத்தலாங்க தான் அவங்க குரூப் சேர்க்கலை. இப்போ தான் அவங்க கடிதங்கள்லாம் சேர்த்து குரூப் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு ஆதரவு இல்லையே நம்ம சொல்லிட முடியாதுல்ல. எல்லோரும் என்ன கேட்டால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமையாக அவர் இருக்கிறார்கள். அந்த தனிப்பட்ட முறையில் இருக்கிற சில பிரச்சனை இருக்கிறத தவிர மற்றபடி எல்லோரும் அவரை ஏற்றுக்கொள்வார். செங்கோட்டையனை கேட்டிங்கன்னா அவர் சசிகலாவை ஏற்றுக்குவார். ஏன்னா அவர் ஏதாவது சசிகலா வைத்து ஏதாவது கமெண்ட் பண்ணியிருக்காரா? சரி, வேலுமணி எடுத்து எங்கே ஏதாவது அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரா? தங்கமணி பண்ணியிருக்காரா? எடப்பாடி ஒருவர் தான் பேசினார், ஜெயக்குமார் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆகையினால அதை வைத்து கொண்டு அவர் இடத்துல கூட்டம் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஏற்றுக்கிற ஒரு தலைமை வேணும்ல. ஒரு இயக்கம் ஒன்றுபடுகிற பொழுது, ஏற்கனவே அதிமுக பிளவு போட்ட பொழுது யார் வருகிற பொழுது என் ஜானகி அவர்கள் நான் ஒதுக்கிறேன், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா கட்சியை நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தார்கள். அது மாதிரி எல்லோரும் விட்டு தரதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சாஃப்டான நேச்சர் அப்படின்னா ஒரு பொதுவான ஆளை சொல்லணும்னா அவர் சின்னமாக தான் சொல்லணும்.
ஏன்னா அவர்களும் எளிதில் அணுகக்கூடிய ஆட்களா, எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய பக்குவமாக அவங்க இருக்காங்க. இப்போ தினகரன் பேர சொன்னோம்னா அதில் சில பேர் ஏன்னா தினகரனை ஓவர்லுக் பண்ண முடியாது, அவரை மீறி செயல்படுத்த முடியாது, தங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது சில பேர் நினைப்பாங்க. ஓபிஎஸ் கிட்ட வர்றதுல என்ன சங்கடம்னா பல சிக்கல் இருக்குது. அவர் முழுக்க முழுக்க யாரோ பிறருடைய ஒரு ஆலோசனை பேர் தான் செய்வார், சுயமாக செயல்படுற அளவுக்கு அவருக்கு இது கிடையாது. ஆகையினால அப்படி ஒரு சூழ்நிலை வருமானால் எல்லோரும் ஏற்றக்கூடிய ஒரு தலைமை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் நடக்கும். அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது பின்னால் தான் தெரிய வரும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சசிகலாவுக்கு கூட்டம் இல்லைன்னா அவங்க கூட்டம் சேர்க்கல, அதான் உண்மை. அதனால் அவர் இதில் கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ அவங்க டூர் போகிறப்பெல்லாம் அவங்களாம் தனியாக டூர் போனாங்க, எந்த ஒரு பதவியும் இல்லாமல் டூர் போகிறப்ப எவ்வளோ பேர் வந்தாங்க. இப்போ அவங்க சிறையிலேருந்து வரும்பொழுது எவ்வளோ பெரிய கூட்டங்கள்லாம் வந்துச்சு. அந்த கூட்டத்தை அவங்க வந்து அதை தனக்கு ஆதரவாக அவங்க திரட்டலை. அது அவர்களுடைய குற்றமே தவிர வந்தவங்களுடைய குற்றம் இல்லை. அப்படி அவங்க ஒரு லீடு எடுத்து இப்போ ஒரு டூர் பண்ணி கட்சியில் ஆள் சேர்க்குறாங்கன்னா கூட்டம் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு வந்து தேர்தல் முடிவு பார்த்து அதிமுக தோற்று போகுதுன்னா இந்த பாரு எடப்பாடி தலைமையில் இந்த கட்சியெல்லாம் தோற்று போச்சு, என்ன நம்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா தொண்டர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போது இருக்கிற நிலைமையை வைத்துக்கொண்டு ஒரு முடிவு செய்ய முடியாது. தொடர்ந்து அந்த கட்சி தோல்வியை சந்திக்கிற பொழுது அடுத்த கட்டத்துக்கு தொண்டர்களுடைய மனநிலையை மாறும். ரெட்டரையை காப்பாற்றினாரு அப்படிங்கிற ஒன்றை தவிர வேற ஒன்றும் எடப்பாடிகிட்ட இருக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லையே. 4 வருஷ காலமாக இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டில் இருந்து ஆட்சி நடத்துகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் தொண்டர்களுக்கு அதனுடைய விளைவு தெரியல. கட்சியை காப்பாற்றாரு ஆட்சி நடத்தினா பேசுகிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அவர் எவ்வளவு தீங்கிழைத்திருக்கிறார் என்பது அரசியல் நோக்கர்களுக்கு தான் தெரியும். பாஜக அரசாங்கம் நீட்டி இடத்துலலாம் கையெழுத்து போட்டுட்டு அவர்கள் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ, இப்போ உதவி மின் திட்டத்தை புரட்சித் தலைவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, ஜிஎஸ்டி வரியை ஒத்துக்கல, எல்லாத்துக்கும் இவங்க எல்லாம் கையெழுத்தை போட்டுவிட்டு நாங்கள் ஆட்சியை காப்பாற்றினோம் கட்சியை காப்பாற்றினோம். வேறு வழி இல்லை. மத்திய அரசுக்கு நீங்கள் தாளம் போட்டுக்கிட்டு அவன் நீட்டு நடத்தலாம் கையெழுத்து போட்டால் இன்னும் 5 வருஷம் கூட அவனுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களே. தமிழர் உரிமையை அடகு வைத்து விட்டு நீங்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிறீர்கள், கட்சி ஆட்சியை காப்பாற்றுகிறீர்கள். இதுதான் வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து. கட்சிக்காரங்க அது கிடையாது. எப்படியோ பண்ணி நாங்கள் இவர் கட்சியை காப்பாற்றிட்டாரு ஆட்சியை காப்பாற்ற பேசுகிறான். ஆனால் தொடர்ந்து தோல்வி வரும்போது தான் தெரியும் இது மக்கள் மத்தியில் ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த காரணங்களால தான் அதிமுக தோற்கப்படுது. தமிழக உரிமைகளை மத்திய அரசு பாஜகவிடம் அடகு வைத்து விட்ட காரணத்தால் அதிமுக தொடர்ந்து தோல்வி அடைகிறது. எனக்கு கருத்து வலுப்புகிற பொழுது தொண்டர்கள் தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்வார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு ஒரு அதிருப்தி வந்துருச்சா உள்ள பெரிய அளவு? எடப்பாடி தலைமைக்கு எப்பொழுதுமே அதிருப்தி இருக்குது. இந்த ஒரு காரணத்தில் தான் நிற்கிது. எடப்பாடி வந்து ஒரு ஆகிருதி மிக்க தலைவரோ ஆளுமை மிக்க தலைவரோ தனித்திறமைகள் உள்ளவரோ வசீகரமான தலைவரோ அல்ல. இதை நான் ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன். எந்தவித தனித்திறமையும் இல்லாமல் ஒரு தலைவராக வர முடியாது. ஒரு தலைவராக இருக்கிறவர்கள் நீங்கள் அரசியல் இயக்க தலைவர்களை எல்லாம் எடுத்து பாருங்கள், ஏதாவது ஒரு திறமை இல்லாமல் ஒரு தலைவராக பரிணமிக்க முடியாது. சீமான் எடுத்துக்கொண்டால் பேச்சாற்றல், திரையில் நடித்த பின்னணி இருக்கிறது. தினகரன் எடுத்துக்கொண்டால் தினகரனுக்கு ஒரு வசீகரம் இருக்கிறது. நீங்கள் லோக்கலில் இருக்க சாதாரண ஆள் கூட பேசிக்கிறாங்க பாருங்கள். வருமான ஒருத்தர் சோதனை வந்த போல ரொம்ப கேஷுவலாக இது பண்ணார். பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது மட்டும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கேஷுவலாக ஒரு வசீகரம். அவர் ஆட்சிக்கு வந்தால் அவர் என்ன செய்வார் போவாருங்களா 2வது விஷயம். அந்த மாதிரி ஒரு கருத்து அவருக்கு வந்திருக்கிறது, ஒரு ஈர்ப்பு அவருக்கு இருக்குது. அதனால் அவர் பின்னால் ஒரு கூட்டம் இருக்குது. ஆக ஒரு தலைவன் என்பவன் சில தனித்திறமைகளை வைத்திருக்க வேண்டும். எல்லா கட்சியிலும் பாருங்கள். இப்போ கலைஞர் இருந்தார்னா எழுத்தாற்றல் பேச்சாற்றல் எல்லாம் உள்ள ஒரு தலைவர். அவரை வீழ்த்துவதற்கு ரொம்ப பேர் சிரமப்பட்டாங்க. காரணம் என்னன்னா அவரே எல்லாமே இருந்தார். எழுத்தாற்றல் பேச்சாற்றல் எல்லாமே உண்டு அவர்கிட்ட. சாதுரியம் அரசியல் தந்திரங்கள் இருந்தவர். எந்த ஒரு இது இல்லாமல் இப்போ எடப்பாடிகிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒன்றுமே கிடையாது. மத்திய அரசு பாஜகவை பிடிச்சிக்கிட்டு அவருக்கு பாஜக சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு அவர்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். இவர் தனித்திறமை என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்படி இருந்தால் ஏன் அந்த கட்சி ஓபிஎஸ் விட்டுருக்கக்கூடாது, சின்னமாக விட்டுருக்கக்கூடாது? என்ன நான் சொன்னால் இப்போ சசிகலா அவர்கள் சிறையிலேருந்து வெளியே வந்தார்கள். ஒரு பிரமாண்டமான வரவேற்பு 23 மணி நேரம் கொடுக்குறாங்க. தொண்டர்கள் எல்லாரும் வர்றாங்க. அதை நீங்கள் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லலாம். பொதுமக்கள் வந்தாங்க, எப்படியா இருந்தாலும் கூட்டம் வர்றாங்கல்ல. அவர்களை பார்ப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் வருது. அப்படிங்கும்போது இவர் என்ன புத்திசாலியாக தான் என்ன பண்ணியிருக்கணும் எடப்பாடி? உடனே அந்த அம்மாவை போய் பார்த்து, அம்மா சூழ்நிலை மேலே சரியில்லாமல் போச்சு, நான் வந்து முதலமைச்சராக இருக்கேன், நீங்கள் செயலாளர்னு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருந்திருப்பார்.
அந்த விட்டுட்டார்ல, கோட்டை விட்டார்ல. ஓபிஎஸ் அதே மாதிரி கோட்டை விட்டார். அந்த அம்மா வந்த நேரம் ஓபிஎஸ் போய் பார்த்துருந்தாருன்னா, அம்மா நீங்கள் வந்து என்ன முதலமைச்சராகுங்க, நான் நீங்கள் பொதுச்செயலாளர்னு ஒரு டீல் பேசியிருந்தாருன்னா அவர் நின்றுப்பார். எல்லாமே பாஜகவினுடைய சூழ்ச்சிக்கு இரையாகி கட்சி அவுட்டாக போச்சு. அப்போ எப்படி நீங்கள் உங்களை லீடர்ஷிப் கேட்ட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். சசிகலா வந்த நேரத்தில் சமாதிக்கு போக முடியாது, அதிமுக ஆஃபீஸ் உள்ள நுழைஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்தம்மா அந்த கட்சியை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அரசியலில் பரபரப்பாக அதை செய்யணும். நேராக வண்டியை அதிமுக ஆஃபீஸ் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்டத்தை 23 கூட்டது இல்லை சமாதிக்குள்ளே விட மாட்டேன்னு சொன்னாங்க, அங்கே என்னென்ன போயிருந்தாங்கன்னா அது ஒரு பரபரப்பாக இருக்கும். தொண்டர்கள் வந்து டக்குன்னு அந்த பக்கம் போவான். எல்லாமே பாஜகவினுடைய திரைமறைவில் நடந்தக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் 4 குரூப்பும் எல்லாம் ஈல்டானதுனால அந்த கட்சி சின்னப்பணமாக போயிடுச்சு. திருப்பியும் ஒரு லீடு எடுக்கணும்னா, இவர்கள் தனியாக எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆகிருதி மிக்க ஆளுமை மிக்க ஒரு தலைவர் வேணும். தலைவர் இருந்தால் தான் முடியும். யாரோ ஒருத்தரை கொண்டாந்து வச்சோம்னா அது சரியாக வராது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் எடப்பாடி நிற்கிறாரு தவிர வேற அவருக்கு தனிய ராஜதந்திரமோ போக்குவரத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரே மிக ராஜதந்திரம் உள்ள தலைவர்லாம் கிடையாது. அதனால அவர் பரிணமிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி. சசிகலா அவர்களை எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே ஏற்றுக்க முடியாது அப்படின்றதுல எப்படியாத மாதிரி அவரை ஏற்றுக்காம எப்படி இவங்க அதிமுகக்குள்ள மறுபடியும் வர முடியும்? சொல்ல முடியாது. எல்லாரும் சேர்ந்து எடப்பாடியை தூக்கி வீச்சுட்டா என்ன பண்ணுவாரு? அவர் நிலைமைக்கே இப்போ சிக்கலாகிறதுல லீடரா ஹோல்டுக்கு வந்துட்டாருங்க சார். ஹோல்டு வந்துட்டாருங்க, ரைட்டு. தொடர்ந்து நான் என்ன சொல்கிறேன், அரசியலுங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, முழுகிற கப்பலில் யாராவது பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு கட்சி ஜெயிச்சாதான். நீங்கள்லாம் கடந்த 40 ஆண்டுகளை வரலாறை பாருங்கள். திமுகவில் தோத்துச்சுன்னா டக்குன்னு இங்கே இருக்கிறோம் அதிமுக வரோம். இன்றைக்கு திமுகவில் மந்திரியாக இருக்கவங்க யாராரு? சேகர் பாபு யார்? எவா வேலு யார்? எவா வேலு யார்? ராஜ கண்ணப்பன் எவ்வளோ பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க. பெரிய கருப்பன்லேருந்து இந்த கட்சி தோற்றம்தானே அங்கே போனாங்க. ஏன் அங்கே இருந்து அங்கே போகிறாங்க? அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் இந்த கட்சி வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தால் தான் அந்த கட்சியில் ஒருத்தர் இருப்பான். அரசியலுங்கிறது அப்படி ஆகிப்போச்சு. இப்போ எடப்பாடி தொடர்ந்து தோத்துக்கிட்டே வர்றாருன்னா எப்படி ஒரு கூட இருப்பான்? முழுகிற கப்பலில் எந்த ஒரு அரசியல்வாதியும் பயணம் செய்ய மாட்டான். சில பேர் சித்தாந்த ரீதியாக சில பேர் இருப்பான், அவர் வழி இல்லாமல் இருப்பான். இப்போ காங்கிரஸ் கட்சி 60 வருஷமாக ஆட்சியில் எல்லாரும் இருக்காங்க. காரணம் உணர்வாக இருக்கான் அந்த கட்சியில். அதில் இப்போ காங்கிரஸ் இருந்த பெரும்பாலான தலைவர்கள் திமுக வந்து போயிட்டு அதனால் அந்த கட்சி கரைஞ்சி போச்சு. காங்கிரஸ் கட்சி கரைஞ்சதுக்கான காரணம் என்ன? அந்த கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்திச்சது தான். கொள்கைகள் என்ன கோளாறு கிடையாது. காங்கிரஸ் கட்சியோட கொள்கைகளிலோ சித்தாந்த மொழியில யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. கட்சி தோத்துக்கிட்டே வருது. இந்த கட்சியில் இருந்தால் நம்ம ஒன்றும் சேர முடியாது, ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாதுன்னா வேற கட்சிக்கு போகிறான். ஆகையனால எடப்பாடி பழனிசாமி தோத்து போட்டாருன்னா இன்னுமே இவரை நம்பி போச்சுன்னா அவரை அப்படியே அத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் அரசியல். வெற்றி பெறுகிற வரையில் தான் ஒரு தலைவராக இருக்க முடியும். தோல்வியிலும் கட்சியை நடத்தணும்னா கலைக்கிற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் முடியுமா? நடத்த முடியுமா? முடியாது. இப்போ அவர்கிட்ட இப்போ இருக்கிற காரணம் கட்சி இப்போ வந்து 2500 பேர் ஓட்டு போட்டு இருக்காங்க. அதனால ரெட்டில் இருக்குங்கிறது இருக்காரு. இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த தோல்வியினால தொண்டர்கள் வேற ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனால எந்த ஒரு தலைவனையும் அதிகாரத்தில் வைத்திருப்பது வெற்றி தான். தோத்தாவே எவ்வளோ பெரிய ஆளுக்கும் வீக்னஸ் தான். அது வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் தோல்வியிலிருந்து ஒரு கட்சியை மீட்டெடுப்பது பெரிய வேலை. அதனால் தொடர்ந்து தோல்வியை சேர்ந்து கொடுக்கிற எடப்பாடியை தலைவராக தொடர்ந்து நீடிப்பது கஷ்டம். சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைதை தொடர்ந்து ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் நான் வந்து ஃபெலிக்ஸை நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா சவுக்கு சங்கர் ஒரு பேட்டி என்ன கேட்குறாரு, அந்த பேட்டியை நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு அந்த ஏடிஜிபி அருண்கிட்ட போகிற எல்லா லேடிஸும் எல்லா லேடி பிசியும் அவரை பார்க்குறாங்க, எல்லாம் ஒரு அழகில் மயங்கி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு நெறியாளர் ரொம்ப என்ன பண்ணணும்னா அவர் பொதுவாக இருக்கணும். அவர் கேள்வி கேட்கணும், ஏங்க எல்லாருமே அந்த கண்ணோட்டத்தில் தான் போவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டிருக்கணும். அவர் சொல்கிறார் பவருக்காக தான் போகிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் 2 பேரும் பேசி வச்சுட்டு செஞ்ச மாதிரி தானே அது பேட்டியாக இருக்கார்ல. அது ஃபெலிக்ஸ் என்ன சொல்லியிருக்கணும், சார் அதை எப்படி சார் சொல்கிறீங்க, அவரை பார்த்து அந்த பொண்ணு இயற்கையாக ஒரு காதல் பண்ணியிருக்கலாம், இல்லை அவருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கலாம், நீங்கள் எப்படி தவறாக சொல்கிறீங்கன்னா ஒரு நெறியாளராக அவர் அந்த கேள்வி கேட்டிருக்கணும். அவர் சொல்கிறாரு பவருக்காக தான் சொல்கிறாங்க. பெருமான கேள்வி அவர் சொல்கிறதுக்கெல்லாம் இவர் ஒத்துக்குறாரு. அப்போ 2 பேரும் கூட்டு சதிங்கிற மாதிரி தானே போகிறோம். இது எப்படி பேட்டி நியாயமாக இருக்கும்? நெறியாளர் என்பவர்கள் பொதுவாக இருக்கணும்.
சார் நீங்கள் எப்படி இருந்தாங்க, நீங்கள் விவாதங்களில் பாருங்கள், விவாதங்களில் நிறைய பேர் எதிர்கேள்வி கேட்பாங்க, நீங்கள் எப்படி இந்த ஆங்கிளில் எப்படி பேசுகிறீங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி ஃபெலிக்ஸ் எதுவுமே கேட்கலையே. அவராக இருக்கட்டும், இந்த மாதேசன் ஒருத்தர் இருக்கார், இவங்கெல்லாம் பேச்சு வச்சுக்கிட்டு செஞ்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு. இன்னும் ஒரு போலீஸ் போய் ஒருத்தர் டக்குன்னு போலீஸு போய் வழக்கு போடுவாங்க, அச்சுறுத்துவாங்க, இதெல்லாம் உண்மையான தான். அதிகாரம் வந்து எதை வேணாலும் செய்யும். ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு அடிப்படை கோட்பாடு வச்சுருப்பாங்க. அந்த இதில் ஒரு மாட்டிக்கிறாங்க. இப்போ ஃபெலிக்ஸை இது பண்ணாருன்னா அவர் அந்த எதுக்கு அந்த பேட்டி இது பண்ணுறாரு, அவருக்கு கான்ஃபிடண்ட்டாக ஒரு வார்த்தை கூட சொல்லியா, காவல்துறை அப்போல்லாம் கண்ணிய குறைவாக பேசக்கூடாதுங்க, நீங்கள் அப்போல்லாம் பேசக்கூடாது இதான் சொல்லியிருக்காரு அவர். நீங்கள் இப்படி பேசின தப்பு, அப்படி பேசக்கூடாது, நீங்கள் உங்கள் ஆங்கிள் நீங்கள் சரிங்க உங்களுடைய கருத்து, ஆனால் அப்படி பேசலாமான்னு அவர் ஏதாவது அதை கான்ஃபிடன்ட் பண்ணியிருக்கணும். கான்ஃபிடன்ட் பண்ணாமல் பேசினா அப்புறம் எப்படி அவர் மேலே வழக்கு பாயாமல் அப்படி இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் வந்து ஊடகத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் செய்தது சரி என்று வாதிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எல்லை மீறி எவரிதிங் ஹஸ் அ லிமிட், எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லையை யார் தாண்டினாலும் அதுக்கு நீங்கள் தொல்லைகளை அணிவிக்க தயாராக இருக்க வேண்டும். எல்லையை தாண்டிங்கன்னா தொல்லை தான், யாராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் அந்த எல்லைக்குள்ளே தான் இருக்கணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு தாய் தந்தையினுடைய படுக்கறைக்குள்ள நுழைய முடியுமா? மகனாக இருக்கலாம், மகனுடைய படுக்கறையில் மகனும் மருமகள் இருக்கும் பொழுது தந்தையோ தாயோ நுழைய முடியுமா? எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டுகிற பொழுது தொல்லைகள் வரத்தான் செய்யும். சவுக்கு சார்ந்த சங்கர் எல்லையை தாண்டினார், வரம்பு மீறி பேசினார், யாரையும் எடுத்திருந்து பணத்தை வாங்கி கொண்டு எதையும் பேசுவது, யாரையும் புழுதிவாரி தூட்டுவது என்பது ஒரு காலகட்டத்துக்கு தான். இப்பொழுது அவரை ஆதரிப்பதற்கு, அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு யாருமே இல்லையே. அவர் பேசிய சரி என்று யாரும் சொல்லவில்லை. யாராவது சொல்லியிருக்கிறா? தினகரன் என்ன சொல்றாரு, அவர் பேசின எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அவர் உள்ள ஜெயிலில் ஏதோ பண்ணுறாங்களா அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதை தான் சொல்லுவாங்க. சிறையிலே கொடுமைப்படுத்தினால் அதை எல்லோரும் கண்டிப்பார்கள். மற்றபடி அவர் பேசின சரி என்று வாதிடுவதற்கு அந்த நாட்டில் யாருமே இல்லை, எனக்கு தெரிந்த வகையில் யாரும் இல்லை. அதனால் சவுக்கு சங்கர் பேசியது சரி என்று சொல்வதற்கு யாருமே தயாராக இல்லை. அது சட்டத்தின்படி அவர் கடமையை அவர் அனுபவித்தானோ. அவர் ஏதாவது பில்டப் கொடுப்பாரு, என்ன அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, உள்ளே கொண்டுருவாங்கன்னு அவ்வளோ பெரிய ஆளாக அவர் இவரை கொண்டு என்ன பண்ணுவார், அரசாங்கத்துக்கு என்ன லாபம், அதெல்லாம் சும்மா ஒரு பில்டப் சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அவருக்கு தப்பிக்கிறதுக்காக சொல்கிறார். போலீஸுக்கு வேலை, அவர் உள்ளே வச்சு கொலை பண்ணுறதுக்காக வேலை, அதெல்லாம் கிடையாது. போலீஸோட வேலை அது இல்லை. நீ பேசிய தப்புன்னு உணர்த்தணும், அவர் அச்சுறுத்தணும், இனிமேல் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதுதானே தவிர சவுக்கு சங்கர் விஷயத்திலே அவரை நியாயப்படுத்துவதற்கான எந்த ஒரு சதவீதம் கூட எந்த ஒரு முகாந்திரம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. 4 கட்ட தேர்தல் முடிவடைஞ்சிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் குறித்து நான் ஏற்கனவே பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். வாக்குச்சீட்டுப்படி தேர்தல் நடந்து அதன்படி முடிவுகள் அறிவிக்கப்பட்டால் அதுதான் உண்மையான தேர்தல் என்பது என்னுடைய கருத்து. இவிஎம் மூலம் நடக்கிற தேர்தலில் எனக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை கிடையாது. அதனால் இந்த முடிவுகள் இன்றைக்கு வந்து வட மாநிலங்களிலே பாஜக 150 சீட்டை கூட தாண்டாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபியில் இருக்கிறவங்க 400 சீட்டு வரும், 300 சீட்டு வரும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த நம்பிக்கையில் அவர்கள் சொல்கிறார்கள்? இன்னும் கவனித்து பார்த்தால் இந்த யூடியூப் லெவலில் தான் இது போயிட்டுருக்கு, இந்த சீட்டு தாண்டாத மற்ற விஷயங்கள்லாம். பெரிய டிவிகள்லாம் அதை பற்றி ஒன்றும் ஊடகங்களில் அந்த மாதிரி செய்திகள் வரல. பாஜக செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவர்கள் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் இப்போ பொதுவாக ஊடகங்களில் அதாவது மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் யூடியூப்பில் வந்துகிட்டு இருக்கு, பல வலைதளங்களில் வருது. அதில் நீங்கள் பார்த்தால் மக்கள் வந்து திரண்டெழுந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக தான் இருக்கிறதால இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் அலை வீசுகிறது. மோடிக்கு ஆதரவாக எந்த ஒரு அலையும் இல்லை. சுப்பிரமணிய சாமியே சொல்கிறாரு, பாஜக வந்து ஜெயிச்சாலும் கூட மோடி பிரதமராக இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அவர்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆகையினால இந்த தேர்தல் முடிவுகள் நியாயமாக இருக்குமானால், மக்கள் தீர்ப்பு இருக்குமானால், எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் சக்தி தான் பெருசு. எந்த விதத்தில் பார்த்தாலும் மோடி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மீண்டும் பாஜக வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. இந்தியா கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தாண்டி ஏதாவது நடக்கிறது என்றால் எந்திரம், மந்திரம், தந்திரம், அதை தவிர வேறு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இன்னைக்கு இது மின்ட் அந்த பத்திரிகை ஒரு இது வெளியிட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் 35ல் திமுக ஜெயிச்சிடும், ஒரு 5 இடத்துல இடுபடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது இருக்கலாம். ஏன்னா திமுகவிற்கு அதிருப்திகள் இருக்குது.
நம்ம திமுக வந்து அப்படியே 100க்கு 100 செய்கிறாங்களே, ஒன்றரை எடுத்துக்கங்க. மாதாந்திர மின் கணக்கீடு செய்வதாக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் சாதாரண மக்கள் பாதிக்கிறது. 100 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம்னா 100க்கு அப்புறம் அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு எல்லாருமே. நான் என்ன சொல்கிறேன், அந்தந்த மாதம் கணக்கெடுத்து பணம் வசூல் பண்ண உங்களுக்கு என்ன சங்கடம்? அப்போ நீங்கள் ஸ்லாப் எதுக்கு வைக்கிறீங்க? 500 யூனிட் வரைக்கும் ஒன்றா இவ்வளோ காசு, அதுக்கு மேலே போனால் எத்தனை காசுன்னு வச்சேன்னா அப்புறம் ஏறிக்குதில்ல உங்களுக்கு. 2 மாதம் ஏற்றும் பொழுது யூனிட்டோடைய அளவு ஏறி போகுதில்ல. மாதாந்திர மின் கணக்கு திட்டத்தை 3 வருஷம் ஏன் நீங்கள் செயல்படுத்தலை? மக்கள் அதிர்ப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துட்டோம், நம்ம படிக்கிற மாணவர்களுக்கு 1000 கொடுத்துட்டோம்னா மக்கள் ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறீங்க. அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் பாவர்ட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவான். வறுமையை தவறாக பயன்படுத்துறது. மக்களுடைய உரிமையை பயன்படுத்திக்கிறீங்க. இப்போ சாதாரண நடுத்தர மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க? கரண்ட் பில்லு இன்றைக்கி விலை ஏறி இருக்குது, கரண்ட் பில்லு ஏறி இருக்குது. அதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? எல்லாரும் விலைவாசி கடுமையாக ஏறிக்கிட்டு இருக்குது. எல்லா பொருளோட விலையும் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் மக்களுடைய அடிப்படை தேவைகளை சரி பண்ணாமல் நாங்கள் இலவசத்தை கொடுக்குறோம் அதை வைத்துக்கொண்டே ஒரு ஆட்சியை நடத்திட முடியுமா? இதில் பெரிய சாபக்கேடு என்னவென்றால், தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து வடநாட்டிலே எல்லாரும் இலவச திட்டம் அவங்களை அறிவிக்கிறான். தமிழ்நாடு இந்த விஷயத்தில் முன்னோடியாக இருக்குது. மக்களுக்கு இலவச திட்டங்களை தந்து வாக்குகளை பறிப்பதற்கான அந்த தந்திர வேலைகளில் வட மாநிலங்களில் இருக்கிறது ஒரு வேதனையான விஷயம். மக்களுடைய அடிப்படை தேவைகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும். அது பண்ணலையே. இப்போ மாதாந்திர மின்கணக்கு எடுப்பதற்கு உங்களுக்கு என்ன தடை நான் கேட்கிறேன். அரசாங்கத்துக்கு என்ன சிக்கல்? மாதம் கணக்கு எடுத்து பாஸ் வாங்கினா எவ்வளோ ஒருத்தர் எவ்வளோ கட்டுறாங்க? 3000 கட்டிக்கிட்டு இருந்தவன் நீங்கள் 6000, 5000, 4000 கட்ட வேண்டியது. இதெல்லாம் பாதிப்பாத்தல. அதனால் மக்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருக்குது. பெரிய அளவில் இல்லாட்டியும் கூட அந்த அதிருப்தி பல இடங்களில் வேலை செய்யும். அதனால் அப்படியே கிடையாது, 40க்கு 40 சொல்ல முடியாது. திமுகவினுடைய செயல்பாடுகளில் நிறைய அதிருப்தி இருக்குது மக்களுக்கு. 100க்கு 100 மார்க் போட்டுற முடியாது. ஆகையினால நிறைய இடங்களிலே அந்த பாதிப்பு இருக்கிறது. திமுகவோட வேட்பாளர் தேர்விலையும் நிறையா இருக்குது. அதில் நிறைய அந்த கட்சி உள்கட்சியிலையும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் அதற்கான வாய்ப்புகள் அந்த பத்திரிகை எழுதி சரியாக தவறா என்பதை விட அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுகவின் அதிருப்தி பல இடங்களில் பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கிறது. நிறைய விஷயங்களை நன்றி. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.